அனைவருக்கும் வணக்கம். +2 கெமிஸ்ட்ரி சிலபஸில் யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தரங்கள் லெசனில் நாம் இப்போ பார்க்க போகிறது ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முந்தின வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்கஹால் யார்? கிளைகால். பேஜ் நம்பர் வந்து 119 இருக்கும், பார்த்துக்கோங்க. ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த கிளைகால் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த கிளைகாலோட ஃபார்முலா என்ன? CH2OH CH2OH எத்திலின் கிளைகால். இதில் CH2OH CH2 இது நேம் வந்து எத்திலின் கிளைகால் ஆர் ஈத்தேன் 1,2 டயால் இல்லையா? ஈத்தேன் 1,2 டயால் 1,2 டயால். இதனுடைய நேச்சர் என்ன? இதில் வந்து 2 OH குரூப் இருக்குது. இதான் நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா? இதான் ஃபங்க்ஷனல் குரூப். இதில் 2 primary ஆல்கஹால் இதில் குரூப் இருக்குது. ஆல்கஹாலிக் குரூப் OH குரூப்ஸ் ஆர் தேர். 2 primary ஆல்கஹாலிக் குரூப் இதில் ப்ரெசண்டாக இருக்கிறதுனால இட்ஸ் மோர் ரியாக்டிவ், நல்லா ரியாக்ட் ஆகும். இப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கிளைகாலோட வேலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சோடியம், மெட்டாலிக் சோடியத்தோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அது உங்கள் புக்கில் வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலன்னா நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் யூ கேன் லேர்ன் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மோனோ ஒன்றும் இல்லை, இந்த ஹைட்ரஜன் போய் அதில் சோடியம் போகும். மோனோ சோடியம் கிளைகாலேட், மோனோசோடியம் கிளைகாலேட் அண்டு இன்னொரு இருக்குல்ல, இதுவும் ஹைட்ரஜன் போயிட்டு டைசோடியம் கிளைகாலேட். எழுதணும்னா இல்லை, அது உங்கள் புக்கில் இல்லை, அதனால் தேவையில்லை உங்களுக்கு, அதை படிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ லேர்ன் வாட் இஸ் தட். சோடியம் react with the metallic sodium, the glycol should be forming the monosodium glycolate and the disodium glycolate. ரெண்டாவது PCl3 or PCl5 or SOCl2, thionyl chloride or PC. இப்போ சொன்னால் ரியாக்ஷன் எழுதிடுவேன், ஒன்றும் இல்லை. குளோரின் வந்து அங்கே சப்ஸ்டியூட் ஆகுது. SOCl2 PCl5 and PCl3 என்ன கிடைக்கும்? ஹேலைட்ஸ் வந்து நமக்கு அது கிடைக்குது. ஆல்கஹால் கேன் பி ஃபார்மிங் த ஹேலைட்ஸ். இப்போ நமக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து என்னென்னா PI3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அப்படியே நம்ம பார்ப்போம். ஓகே, தேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஹைட்ரஜன் அயோடைடு ஆர் பாஸ்பரஸ் அயோடின். இட் கேவ் 1,2 diiodo ethane can be formed. 1,2 diiodo ethane கிடைக்குது. பார்க்கலாம் ரியாக்ஷன். CH2OH கவுன்ஸ்டே இருங்க, ஈஸியாக இருக்கும் இது. பாஸ்பரஸ் அயோடின் இந்த குரூப்லேயே இந்த குரூப் ஃபுல்லாக போயிடும். அப்போது CH2 அடுத்து CH2 அயோடின், ஹியர் ஆல்சோ அயோடின். இது ஒரு இன்டர்மீடியட் 1,2 diiodo ஈத்தேன். இது வந்து நிலையாக இருக்காது, அன்ஸ்டேபிள், அதாவது அதில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். அப்போ வந்து இந்த அயோடின் ரெண்டும் செம்ம ரியாக்டர், அதனால் 2 அயோடின் வெளியேறும். -I2 CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, ஈத்தீன் ஒரு எத்திலின். இது வந்து கிளைகால் இல்லையா? கிளைகால் இதான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு சோடியம் அண்டு ஹாலஜனேஷன் அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நைட்ரோஜன். ஓகே, நெக்ஸ்ட் reaction is CH2OH bond bond. எப்பவுமே நேம் எழுத மறந்துடாதீங்க. 1,2 diol ethane 1,2 diol. concentrated nitric acid, concentrated nitric acid and mixture of the concentrated nitric acid and sulfuric acids are the nitrating mixture. Presence of the nitrating mixture, the ethanol can be nitrated. CH2 இந்த ஹைட்ரஜன் போய்டும், CH2ONO2 CH2ONO2. இங்கே பாருங்கள், HNO3 என்ன மாறுனா ஹைட்ரஜன் ONO2 இருக்கா, இந்த OH இங்கே ஹைட்ரஜன்
H2O போயிடும் மைனஸ் 2H2O. அடுத்து அதே மாதிரி இந்த H இந்த OH ரெண்டு நைட்ரிக் ஆசிட் இல்லையா, 2 நைட்ரிக் ஆசிட்ஸ். ஓகே, 2 மாலிகுல் ஆஃப் த நைட்ரிக் ஆசிட், ரெண்டு OH அதுலேருந்து, அப்புறம் இங்கே ஹைட்ரஜன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இங்கேருந்து நைட்ரோ NO2 குரூப் வந்து இதில் ஜாயின் ஆகுது. இது பேர் வந்துட்டு இதில் நல்ல சிங்கிள் பாண்ட் இருக்கும் NOO. 1,2 டை நைட்ரோ, ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க, அதனால் வந்து அதை எழுதணும். நைட்ரோ ஆக்சி ஈத்தீன், நைட்ரோ ஆக்சி ஈத்தீன், NO2O, அப்புறம் CH2 டபுள். அதாவது இந்த இடத்துல எத்திலின்லேருந்து இந்த ஈத்தேன்லேருந்து அதர் ப்ராடக்ட், அதுலேருந்து ONO2 இருக்குது. ஈத்தீன்னா என்னது, CH2 டபுள் ஒன் CH2, ஈத்தீன் அதனுடைய ப்ராடக்ட் தானே. அதாவது ONO2 அப்போ டை நைட்ரோ ஆக்சி ஈத்தீன். ஓகே, அதான் நேம். அடுத்தது டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்த காம்பவுண்டுக்கு பேர் டைநைட்ரோ கிளைக்கால் போட்டுடலாம். டைநைட்ரோ கிளைக்கால் அந்த நேம். சரி, இப்போ டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் டீஹைட்ரேஷன் நடக்குது. டீஹைட்ரேஷன் அது ரிமூவல் ஆஃப் வாட்டர். அதான் வந்து டீஹைட்ரேஷன். ஓகே, டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ரியாக்ஷன்ஸ் நேரடியாகவே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் heated to 773 Kelvin to form the epoxide. CH2OH epoxide 773 Kelvin, then heating that ethylene glycol, ethane 1,2-diol, ethane 1,2-diol minus H2O பாருங்க, minus H2O, CH2 ஓகேவா. இதுக்கு பேர் தான் ஈபாக்சைடு. அதோட 1,2 ஈபாக்சி ஈத்தீனோட கவுன்லேயே ஆக்சிஜன் இருக்காங்க. 1,2 ஈபாக்சி ஈத்தீன் நேம். இன்னொரு பேர் இருக்குது ஆக்சிரேன், பேர் வந்து ஆக்சிரேன். இன்னொரு பேர் என்ன சொன்னேன், ஈபாக்சைடு. இன்னொரு பேர் ஈபாக்சைடு. இது வந்து இன்னொரு ஹீட்டு. ரெண்டாவது இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, when heated with dilute sulfuric acid or anhydrous zinc chloride. anhydrous zinc chloride எதில் என்ன, ஷீல்டு டியூப்பில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அப்போ உனக்கு அசிட்டால்டிஹைட் கிடையாது. ரிசல்ட்டு பார்க்கலாம். CH2OH to form எழுதிருங்க அசிட்டால்டிஹைடு. இப்போ பாருங்கள், ethylene glycol presence of anhydrous zinc chloride. ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் H2O, அதாவது OH இங்கே இருக்கிற OH இங்கே இருக்கிற H எடுத்துரும். அப்போ CH2 டபுள் பாண்டு CHOH. இதுக்கு பேர் என்னது, வினைல் ஆல்கஹால். இதுக்கு பேர் வந்து வினைல் ஆல்கஹால். இது நாட் ஸ்டேபிள் காம்பவுண்ட், அதனால் இந்த டபுள் பாண்ட் இங்கே ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிடும். தென் இந்த ஹைட்ரஜன் வந்து அப்படியே போய் கார்பனில் போய் செட் ஆகிடும். ஸோ அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டாட்ரோமேசம் சொல்லுவோம். CH3CHO. இதுக்கு பேர் வந்து அசிட்டால்டிஹைடு. அசிட்டால்டிஹைடு. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பேர் வந்து டாட்ரோமெரிசம். TAU டாட்ரோமெரிசம். டாட்டோமெரைசேஷன். ஓகே, டாட்டோமெரைசேஷன் ஒரு ஐசோமெரிசம். டாட்டோமெரைசேஷன் ஆகி
இது டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகி ஹைட்ரஜன் போய் அங்கே கார்பனில் போய் சேர்த்து பேர் அசிட்டால்டிஹைட். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் த dehydration reaction. Acetaldehyde. Okay. Ethylene ethane 1,2-diol undergo nitration to give the 1,2-dinitroxyethene dinitroglycol. Okay. Next one, the dehydration reaction on the heated to 773 Kelvin to form epoxide. 773. Okay, 773 Kelvin to give the epoxide, and then when heated with the dilute H2SO4 or anhydrous zinc chloride, then in a sealed tube to form the acetaldehyde. Okay, in presence of anhydrous zinc chloride, dilute sulfuric acid, the ethylene glycol to remove of the H2O. First one, the vinyl alcohol. This is unstable. Then tautomerization can be taking place to give the acetaldehyde. Okay, va? Next one, நம்ம பார்க்க போகிறது என்னன்னா another type of the dehydration பார்க்க போகிறோம். அதாவது another type of the dehydration எப்படின்னா, சரி இப்போ நம்ம பார்ப்போம். கவனிங்க. CH2OH, here OH, then CH is the third one, yeah. OH, here OH. Two molecules எடுத்துக்கணும். Okay. Ethane 2-ol. Okay. இது வந்து two molecules எடுத்துக்கிட்டிங்கன்னா presence of a concentrated sulfuric acid minus 2H2O minus 2H2O minus 2H2O னா ஏதோ ஒரு ஹைட்ரஜன் ஏதோ ஒரு OHனா இங்கே ஹைட்ரஜன். ஓகே, இன்னும் 2H2O ப்ராடக்ட் வந்து CH2 and CH2O and here is O. இது பேர் 1,4-dioxane. 1,4-dioxane. இது பேர் வந்து 1,4-dioxane. Okay, you understand? Then you go to the oxidation. எத்தனை என்னென்ன கண்டிஷனை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 773 கெல்வினில் ஹீட் பண்ணணும்னா ஈபாக்சைட் கிடைக்கும். தென் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணால் அசிட்டால்டிஹைட் கிடைக்கும். அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் மூலமாக இருந்ததுன்னா 2 molecules of ethylene glycol to forming the 1,4-dioxane by removal of the 2 molecule of H2O. Okay, இப்போ நம்ம ஆக்சிடேஷனுக்கு போகிறோம். oxidation of glycol ரெண்டு, அதாவது ரியேஜென்ட் வந்து HNO3 nitric acid or alkaline KMNO4, then acting as the oxidizing agent பார்க்கலாம். CH2OH ஆக்சிடேட் ஆகுதா, ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேட் ஆகுதுன்னா என்ன கிடைக்கும், CHO தானே, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் போயிடும், H2O மாறிடும். அப்போது CHO சிங்கிள் பாண்டு CH2OHங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஆக்சிடேட் ஆகுதுன்னா CH1 ஆகும், COOH மாறும், தென் CH2OH. அடுத்து திருப்பி ஒரு ஆக்சிடேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அனதர் ப்ரைமரி ஆல்கஹால் கேன் பி oxidized to form the CHO and COOH. நெக்ஸ்ட் திருப்பி ஆக்சிடைட் பண்ணுறோம். அப்போ என்ன இன்னொரு அந்த CHO வந்து COOH மாறுது. அவ்வளோதான். ஒவ்வொரு கார்பன் ரெண்டுமே ப்ரைமரி கார்பன், அதனால் ப்ரைமரி ஆல்கஹாலிக் குரூப். ஸோ ஈஸியாக வந்துட்டு அந்த CH2OH வந்து CHO மாறும். பொறுமையாக ஒன்றும் ஃபஸ்ட்டு CHO அப்புறம் COOH அப்புறம் இது ஒன்று வந்து CHO அண்ட் COOH அப்படி மாறும். அப்போது உங்களுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இன்னொரு விதமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி, ரெண்டுமே ப்ரைமரியில் ரெண்டு இதுலேயுமே ஆக்சிடேட் ஆகி ஆல்டிஹைடாக மாறலாம் இல்லையா, மாறலாம். திருப்பி இது என்ன திருப்பி ஆக்சிடேட் ஆகி
இந்த ஆக்சாலிக் ஆசிடை கொடுக்குது. அவ்வளோதான் ரிசல்ட். அவ்வளோதான். திட் இஸ் த ஆக்சிடேஷன் ஆஃப் அ எத்திலீன் கிளைகால். ஆக்சாலிக், இது பேர் ஆக்சாலிக் ஆசிட். கிளைகாலிக் ஆல்டிஹைடு, இது பேருங்க கிளைகாலிக் ஆல்டிஹைடு, glycolic acid, here glyoxalic acid, இங்கே வந்து oxalic acid, இதுக்கு பேர் வந்து ஈத்தேன் 1,2 டயால் அப்படிங்கிறதோட கிளையாக்சால் சொல்லுவோமா. கிளையாக்சால் வந்து காமன் நேம், ஐபாக் மீன் வந்து ஈத்தேன் 1,2 டயால், ஈத்தேன் 1,2 டயால் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இல்லையே, இதுக்கு பேர் தானே ஈத்தேன் 1,2 டயால். ஓகே, நீங்கள் கிளையாக்சாலே எழுதிக்காங்க. ஓகே, கிளையாக்சால் இது வந்து கிளைகாலிக் ஆல்டிஹைட் அண்ட் இது கிளைகாலிக் ஆசிட். கிளையாக்சாலிக் ஆசிட் வந்து ஆக்சாலிக் ஆசிட். இது வந்து ஈத்தேன் 1,2 டயாயிக் ஆசிட். இதுக்கு பேர் வந்துட்டு ஃபார்மைல் மெத்தனாயிக் ஆசிட். இங்கே COH CH2OH வந்து அதாவது ரெண்டாவது கார்பனில் OH இருக்குன்னு நினச்சிட்டு 2 ஹைட்ராக்சி எத்தனாயிக் ஆசிட். இது வந்து மீத்தேன் எத்தனாயிக் ஆசிட். இது எல்லாமே எத்தனாயிக் ஆசிட். அந்த எத்தனாயிக் ஆசிடில் OH குரூப் இருக்கு இல்லையா, 2 ஹைட்ராக்சி எத்தனாயிக் ஆசிட், 2 ஹைட்ராக்சி எத்தனால். ஓகே, நெக்ஸ்ட் பேர் எழுதிக்கலாம். ஈத்தேன் 1,2 டயால், ஈத்தேன் 1,2 டயால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது another oxidation of a oxidation of the glycol with periodic acid. Periodic acid பார்க்க போகிறோம். This is a very important reaction. இப்போது பொதுவாக வந்து ஈத்தேன் 1,2 டயால OL போட்டிங்கன்னா அது ஆல்கஹால், CHOனா AL போடணும், அதை வந்து கிளையாக்சால். ஓகே, இப்போ பார்க்கலாம். இதில் எழுதிடலாமா? CH2OH எத்திலீன் கிளைகால் ப்ளஸ் HiO4 periodic acid, the presence of the H plus H2O. அந்த CH2 இருக்கு இல்லையா, இந்த CH2Oவில் அயோடின் இங்கே போடுங்க. டபுள் பாண்ட் O இந்த இடத்துல இந்த குரூப் IO2 and OH, 3 ஆக்சிஜன் H இருக்குது. இப்போ இந்த ஒரு O என்ன பண்ணோம், இந்த H2ஓட வெளியேறுது இல்லையா. இந்த 2 ஹைட்ரஜன் அப்புறம் இதனுடைய O போயிடும். அப்போ உனக்கு CH2OO I டபுள் பாண்ட் O அண்டு OH போடணும். அதுக்கப்புறம் இது க்ளேஜ் ஆகிடும். என்ன நடக்குது, இந்த 2 கார்பன் கெண்டை கட் ஆகும். CHO அப்போ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் இல்லையா, 2 ஹைட்ரஜன் இருக்காங்க. HCHO ப்ளஸ் HCHO 2 ஆல்டிஹைடு. ரிமைனிங் குரூப் வந்து HiO3. 2 O இங்கே இதையும் கட் ஆகும். HCHO அப்புறம் HiO3 ப்ளஸ் HiO3 கிடைக்கும். அவ்வளோதான். இதான் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் த கிளைகால் வித் பெரையோடிக் ஆசிட். பெரையோடிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. பேர் வந்து பெரையோடிக் ஆசிட். ஓகே, அப்போது கிளைகால் வந்து பெரையோடிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுதுன்னா தே கேன் கிவ் ஃபார்மால்டிஹைட். நைட்ரிக் ஆசிட் ஒரு அல்கலைன் K3O4 யூஸ் பண்ணோம்னா ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, அதான் 2 விதமான ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் யூ கோ டு த ரியாக்ஷன் ஆஃப் அ கிளிசரால்.